தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கின்ற MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான முதல் கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு கடந்த மே மாதம் கடைசி வாரத்தில் நடந்தது. இதில் மொத்தம் இருக்கின்ற 2857 MBBS இடங்களில் 2785 இடங்கள் நிரப்பப்பட்டன. அதேபோல் 1055 இடங்கள் கொண்ட பல் மருத்துவ படிப்பில் 85 இடங்கள் மட்டும் நிரம்பியது. இதில் மொத்தம் இன்னும் 970 இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதேபோல் MBBS படிப்பில் 72 இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இந்த நிரப்பப்படாமல் உள்ள இடங்களுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த இந்த முதல் கட்ட கலந்தாய்வில் அதாவது அரசு பல் மருத்துவ கல்லூரிகளில் சேர்க்கை உத்தரவு பெற்ற மாணவர்களில் 12 பேர், அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS சேர்க்கை இடங்களை பெற்ற மாணவர்களில் 9 பேர், அதேபோல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை உத்தரவு பெற்ற மாணவர்களில் 122 பேர் என 143 மாணவர்கள் இதுவரை 2 மாதத்திற்கு மேலாக சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேராமல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மாணவர்கள் வரும் 20ஆம் தேதிக்குள், அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் எனவும், அப்படி சேராவிட்டால் இவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை ரத்தாகிவிடும் எனவும், இந்த இடங்களுக்கும் சேர்த்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டுவிடும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கின்ற நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை பொறுத்தவரை நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்து மாணவர்கள் சேரலாம் என்பதும் அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.